இந்த திமுக அரசு கடந்த தேர்தல் அப்ப 525 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து, இன்று 4.25 வருஷம் ஆயிப்போச்சு. 10% வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இந்த சூழல்ல இவங்க என்ன செய்றாங்க, அதிமுக பீரியட்ல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக்கு, அம்மா சிமெண்ட்டு, அம்மா குடிநீர் இப்படி எத்தனையோ திட்டங்கள இவங்க மூடு விழா நடத்திவிட்டு, இவங்க கொண்டு வந்த திட்டங்களாக செயல்படுத்துனாங்கன்னு பார்த்தோம்னா, அதுலேயும் கோட்டை விட்டுருக்குறாங்க. உதாரணத்துக்கு முதல்வர் மருந்தகம். 1000 மருந்தகத்த முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில தொடங்கி வச்சார். அதில் 538 மருந்தகம் அரசும், 462 மருந்தகம் தொழில் முனைவோரும் நடத்துகிறாங்க. இது கூட்டுறவு துறை கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் இது. இது மத்திய அரசோட மாண்புமிகு பாரத பிரதமரோட மருந்தகம் இருக்குது. அது ஒரு 1400 மருந்தகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் ரொம்ப பயனடைந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முதல்வர் மருந்தகம், அம்மா மருந்தகத்தை மூடி முதல்வர் மருந்தகமாக பெயர் மாற்றி இவங்க கொண்டு வந்த இந்த 1000 மருந்தகமும் இன்றைக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு லாஸில் போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு வேண்டிய மருந்துகள் அங்கே கிடைக்கல. இன்னும் ஒரு படி இவங்க மேலே போய் என்ன செய்கிறாங்க, அம்மா மினி கிளினிக் திட்டத்தையும் இவங்க மூடிட்டு, வீடு தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை இவங்க அறிமுகப்படுத்தி ஒரு பேர் வச்சுட்டு, இன்றைக்கி தேதி வரைக்கும் 2.5 கோடி பேருக்கு வந்து இவங்க வீடு தேடி போய் மருத்துவம் பார்த்ததாக கணக்கு எழுதியிருக்கிறாங்க. அதுவே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, டபுள் ஆக்கியிருக்காங்க. அந்த 1 கோடி பேர் இவங்க சொல்லக்கூடியவங்களும் போய் பார்த்துருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கே வெளிச்சம்.